பேசிட்டு இருக்கேன். அப்போ எதுக்கு நடுவில் வந்து தலையை காட்டிட்டு போகிறேன்? ஊட்டணா என் குடும்பத்தார் மணிவண்ணன் மாதிரி சோறு என்று தெரிஞ்சு சோறு. சரி உங்களையே விட்டு வெளியே போயிட்டேன். நான் அந்த முத்திரை போகிறேன். எப்போ போங்க. ஐயோ உங்களை தான் அவர் கூப்பிட்றாரு, நானும் கூப்பிடல. போங்க பை. வணக்கம். லைக் போட்டேன் மஸ். வெண்ணக்கம் மஸ். சாப்பிட்டீங்களா மஸ்? சாப்பிட்றவங்க தான் தீனி பண்ணுறோம். நீங்கள் ஒரு தோசை ஒரு சட்னி அப்படி சொல்லுப்பா சுபந்த். அக்காவை தீனி பண்ணாலும் சொல்கிறாங்கப்பா. சுபந்தே அக்காவை கலாய்க்கலையே. ரண்ணி என்னாலும் என் வாழ்த்துக்கள். ஹாய் மோனிஷ் வீரா, வாங்க. இனி இரு வணக்கம். எப்போ பார்த்தாலும் லைவில் சாப்பிடுது. இப்போ ஏன்னா நீ கலாய்ச்சிட்டியா? பசிக்குதுப்பா. 9 ஆயிடுச்சு. பசங்களாம் சாப்பிட்டாங்க. தோசை சுடும்போதே வாய் ஊடுது. கார சட்னி வேறு டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2 உள்ளே விட்டுருவோம். எங்கள் வீட்டுக்கார் வருவாருன்னா எங்கள் வீட்டுக்கார் வரும்போதெல்லாம் சாப்பாடே தோசையை சுட்டு கொடுக்க மாட்டாருப்பா. சண்டை போடுறாரு. அதனால என்ன பண்ணிட்டேன், இனி அவர் நம்புற மாதிரி இல்லை. வந்தாருன்னா ஒரு தோசை ஊட்டி விட்டோம், இல்லைன்னா 2 தோசை போதும். படுத்துட போகிறோம். 10:30 மணிக்கெலாம் இன்றைக்கி கதவு சாத்திட்டு படுத்துட போகிறோம். ஹாய் மோனிஷ் வீரா, சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியாப்பா? என்ன பண்ணுற? என்ன சமையல்? வேலையிலேருந்து வந்துட்டிங்களா? லைக் போடாதவங்க வீடியோ ஒரு டச் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷார்ட்ஸ் பாருங்கள். தயவு செஞ்சு ஷார்ட்ஸ் பாருங்கள். ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கு, நல்லா இல்லை, இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கன்னு ஏதாவது சொல்லுங்கள். கிளிப் எதுக்கு கீழே வருது? என்னாலும் அப்போ எல்லோரும் தீனி பண்டாரம் தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்கங்கிறியா? விடு, பார்த்துக்கலாம். நான் என்னங்கிறேன்னா, ஏதாவது முறுக்கு ஏதாவது சாப்பிட்டா அது ஓகே. காலையில் டிஃபன், மதியம் லஞ்சு, நைட்டு டின்னர், இது ஏதாவது அந்த டைமுக்கு சாப்பிடும்போது அது எப்படிப்பா தீனி பண்டாரமா ஆகும்? என்னப்பா நீ படித்த பிள்ளை தானே, அவர் கூட சேர்ந்துக்கிட்டியே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்மா. ஓகே தா, பாய் விராட். தூங்குங்க. விடியும் பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும். நீங்கள் பாடுது நல்லா இல்லை. அப்படியா? நான் பாடுவேன். பாடாதீங்க, நான் பாடுவேன். முன்னாடி வரையறீங்க. ஐயோ என் பிள்ளை வரைகிறானே. அவனா வரைஞ்சான் இந்த வீடு? ஐயோ இங்க காட்டு. அடி தங்கம், இங்க காட்டு. அடி தங்க புள்ள, இங்க பாருப்பா. ஹாய் தனுஷ், இங்க பாருங்க, என் புள்ள வரைஞ்சிருக்கான். இது வந்து சின்ன புள்ள வரைஞ்சது, குட்டி சின்னது. பொட்டு வச்சிட்டு இருக்கு பாரு. பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. என் பொட்டை, என் நெத்தியில் இருக்கிற பொட்டை எடுத்து வச்சிச்சு. இதை பாரு, அது வரைஞ்சுதான். ஐயே என்ன இது ஃபேனு சுத்துதா? இது லட்டு அடிக்க வச்சுக்குதா? என்ன தெரியுது தங்கம் இது? ஹாய் தனுஷ், சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? 30 லைக் போட்டாச்சா? நன்றி தனுஷ். அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க? விரதம் முடிச்சாச்சா? சூப்பர்டா தங்கம். அண்ணா பெரியவன் வரைஞ்சதை பார்க்குறியா? சங்கரண்ணா இங்கே பேர் பெரியவன் வரைஞ்சிருக்கான். 3 நேரம் மூக்கு பிடிக்க திங்கிறது தான் வேலை. நீ தின்ன மாட்டியா? விரதம் இருப்பியா? தனுஷ் இதை பற்றியா? இது பெரியவன் வரைஞ்சிருக்கான். நல்லா இருக்கா? ஆச்சு நந்துமா. நீங்கள்? சாப்பிட்டேன். இவர் இது அண்ணன் தம்பியா? சூப்பர்டா. சங்கர் ப்ரோ வணக்கம். இது நல்லா இருக்கா? இது பெரியவன் வரைஞ்சான். குட்டி அங்கே பேர் வரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது பெரியவன் என்னமோ வரைஞ்சிருக்கான். என்ன நல்லா இருக்கா? வேற வரைஞ்சதுலாம் இருந்தது. இங்கே பேர் என்னமோ வரை. ஏன் தனுஷ் வரையுதடி? அடி என்னமோ தங்கமும் வரையுது உட்காந்துக்கிட்டு. வரையுதுங்க ரெண்டும். பெரியவன் நல்லா வரைகிறான்ல, நல்லா வரைகிறான். காட்டு, அதை எடுத்துட்டு வா. எல்லாம் எடுத்துட்டு வா. இங்கே பாரு சங்கரண்ணா, பாரு, ஒன்று ஒன்றா காட்டுறேன்.